ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிராமத்து பாவக்காய் சிக்கன் தொக்கு இது ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக செஞ்சு அசத்திடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். இப்போது பாவக்காய் சிக்கன் தொக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். இது ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன். இது கூட 2 பாவக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுங்க கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே வதங்கிடும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரமே வதங்கி வந்துடும். மூடி வச்சிட்டோம்னா இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பாவக்காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாவக்காய் கட் பண்ணும்போது இது உள்ள விதைகள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஸ்லைஸும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். விதைகள் அடிக்கடி இடையில கடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. விதைகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம வதக்கிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி இப்போ மறுபடியும் இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். ஆயிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லா தொக்கு சூப்பராக வரும். இப்போ இது கூட நம்ம பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுலாம். இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பாவக்காயில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இது கூட 1/2 டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பழங்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமே வதங்கி வந்துடும் க்ளோஸ் பண்ணி வச்சதுனால. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. மறுபடியும் கிளறி விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளி கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருவோம். இப்போ இதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எதுவுமே அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 டேபிள் ஸ்பூனே நல்லா போதுமான அளவாக இருந்துச்சு. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட மிளகாய்த்தூள் எல்லாம் ஒன்று சேர வரணும். வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவெலாம் நல்லா சிக்கனில் சார்ந்து ஆயில் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சிக்கன் சுருண்டு வரணும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயும் இது கூட சேர்த்துடலாம். ஏற்கனவே வதக்குனவனால இது கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் வதக்கி எடுத்திருக்கேன். வதக்கிட்டு இது கூட சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆயிலெலாம் நல்லா தனியாக பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். கம்மன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது. இந்த பாவக்காய் வாசனையோட சிக்கன் வாசனை ரொம்ப சூப்பராக வருது. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி தொக்கு நல்லா திக்காக வரணும். அந்த அளவு வர வரையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் நல்லா மேலே வந்துருச்சு. தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் வெந்து எல்லாம் நல்லா வந்துருச்சு. மசாலாவெலாம் ஒன்று சேர வந்துருச்சு பாருங்கள். கம்மன்னு வாசனையோட சூப்பராக இருக்குங்க. இது பார்க்கும்போதே வாயில் எச்சி ஒழுகுது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து மாற்றி வச்சிடுறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.